பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய தினத்திலும் ஒரு தேவ செய்தியினூடாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்றைய தினத்திலும் இந்த தேவ செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வசனத்தை முதலாவது வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் நம்முடைய சத்துருக்களை கூட நம்மோட சமாதானமாக்குவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, நமக்கு பகை விரோதங்கள் சத்துருக்கள் எழும்ப காரணம் நம்முடைய வழிகள் பிழையாயிருக்கிறதுனால தான். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் என்று சொன்னால் சத்திய வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற போது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவை கூட நம்மோட சிநேகிதம் ஆக்குவார்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை. இன்றைய தினத்திலே நமக்குள்ளே காணப்படுகிற விரோதங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், எரிச்சல்களினால நாங்கள் பகையை தேடிக்கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் பகையை தேடிக்கொள்கிறோம். அதனால் இந்த பகை விரோதங்கள் வளர்ந்து வருகிற போது நாங்கள் ஒருவரை புறக்கணித்து விடுகிறோம். அருமையான தேவஜனமே, நாங்கள் புறக்கணித்து விடுறபடியினால் நாங்கள் ஒருவரை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த தேவ செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டது, விரோதிகளை நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? நமக்கு எதிராக செயற்படுறவங்கள, நமக்கு எதிர்த்து வர்றவங்கள, நமக்கு எதிராக செயற்படுறவங்கள நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மன்னிப்பு என்பது கிறிஸ்தவர்களின் ஆணிவேராய் காணப்படுகிறது. இந்த வேதத்திலே இந்த மன்னிப்பு என்ற ஒரு காரியம் அங்கே இல்லை என்று சொன்னால் இந்த வேதமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடியினால் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பு தான் அங்கே ஆணிவேராய் காணப்படணும். ஏனென்று சொன்னால் அப்போ தான் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31-32 நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 4:31-32. அங்கே 4:31 சொல்லப்படுகிறது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லுகிறது. சகல விதமான கசப்பு நம்மை விட்டு நீங்க வேணும், கோபம் நம்மை விட்டு நீங்க வேணும், மூர்க்கமும் நம்மை விட்டு நீங்க வேணும், கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. காரணம் 32வது வசனத்திலே சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சகல விதமான கசப்பையும் எடுத்து போட்டு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, மன்னிக்காவிட்டால் நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தது போல நாம் மற்றவர்கள் பாவங்களை, மற்றவர்கள் குற்றங்களை, மற்றவர்கள் மீறுதல்களை நாங்கள் மன்னிக்க வேண்டியதாக இருக்கு. மன்னிப்பு மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. கொலோசியர் 1:21 இப்படி சொல்லப்படுகிறது. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21. முன்னே அந்நியருமா துக்கிரிகைகளினாலே மனதிலே சத்துருக்களாமிருந்து துக்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்து உங்களை பரிசுத்தமாக்கவும் குற்றமற்றவர்களாக்கவும் கண்டிக்கப்படாதவர்களாக்கவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினீர்கள் என்று சொல்கிறவர்.
முன்னே அந்நியரும் துர்க்கிரியினாலே சத்துருக்களாயுமாயிருந்த எங்களை தேவனோட ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தினாலே மாசற்ற சரீரத்தின் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அருமையான தேவஜனமே, தேவன் நம் குற்றங்களை, நம் பாவங்களை, நம் அக்கிரமங்களுக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரோமர் 5:10 சொல்லப்படுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. தேவன் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வச்சிருக்கிறார். தன்னுடைய குமாரனத்தினாலே, தன்னுடைய குமாரனாலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அருமையான தேவஜனமே, நாம் தேவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. தேவன் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:23 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 5:23 நாங்கள் பார்ப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தென்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, ஆகையினால் நாம் பலிபீடத்திலே என் காணிக்கையை செலுத்த வந்து, அதாவது நாங்கள் தேவனை ஆராதிக்க வந்து, தேவனை துதிக்க வந்து, தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்து, தேவனுக்கு நாங்கள் காணிக்கைகளை செலுத்த வந்தோம் என்று சொன்னால், முதலாவது அந்த இடத்துல எங்களை உள்ளத்திலே ஏவப்பட்டால், அதாவது குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால், நான் ஒரு சகோதரனுடைய குறை இருக்கும் என்று சொன்னால், முதலாவது காணிக்கை அந்த இடத்திலே வைத்து போட்டு முதலாவது போய் ஒப்புரவாகி வான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, இன்று நாங்கள் இதை செய்கிறோமா? எத்தனை பேரை பகைக்கிறோம், எத்தனை பேரை வெறுக்கிறோம், எத்தனை பேரை நாங்கள் ஒதுக்கி தள்ளுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் செய்து போட்டு வந்து நாங்கள் தேவ சமூகத்திலேருந்து தேவனுக்கு காணிக்கையை செலுத்துகிறோம், தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம், தேவனுக்கென்று பெரிய ஊழியங்களை செய்கிறோம். இது மகா தவறு. இது தவறு. இதுதான் பிசாசு நம்மை கொண்டு வச்சு நடத்துகிற மிகவும் மோசமான காரியம். பகை விரோதங்கள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு ஒருவரை மன்னிக்க முடியாத அளவுக்கு இருதயத்திலே சுமந்து கொண்டு வந்து நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால் அது மகா பாவம். அது தேவனுக்கு பிரியமாய் இராது. அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இராது. அந்த ஊழியம் தேவனுக்கு பிரியமாய் இராது. ஒரு மனுஷனோட பகையை வைத்து கொண்டு அந்த மனுஷனோட ஒப்புரவாகாமல் அவனை மன்னிக்காமல் நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து எதை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமாய் இராது. வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகினில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அந்த நிமிஷமே செய்ய சொல்லித்தான் சொல்லியிருக்கு. இன்று மாத கணக்கு, வருஷ கணக்கு ஒருவரை மன்னிக்க முடியாது உங்களால். சொந்த சகோதரங்களை, சொந்த பெற்றோரை மன்னிக்க முடியாது உங்களால். ஆனால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், துணிகரமாய் வந்து தேவனுடைய சமூகத்திலே ஊழியம் செய்கிறோம், கைகளை உயர்த்தி பரிசுத்த தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்படி என்ற அந்த வேதம் பொய். சத்தியம் பொய்யாக இருக்கணும். சத்தியம் சொல்கிறதப்படி நாங்கள் செய்ய வேணும். சத்தியம் தேவன் விரும்பாத காரியம். நீ பகையை வைத்து கொண்டு ஒரு தடவை மன்னிக்க முடியாது, உனக்கு ஒப்புரவாக்க தெரியாது, மன்னிக்க தெரியாது. சபை எப்படி நடத்துறது? நாங்கள் ஒரு மனுஷன் தவறு விட்டால் அவனை மன்னிக்க தெரியணும். இது தேவன் காட்டி கொடுத்திருக்கார். தேவன் செய்து நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். தன்னை கொண்டு சிலுவையிலே வைத்து அறைத்தார்கள், ஆணி அடித்தார்கள், கசை அடி அடித்தார்கள்.
எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க என்று சொல்லி கேட்கணும். இதுதான் கிறிஸ்தவம். ஒரு ஊழியம் செய்கிற ஒருவரோட பகையை வைத்து கொண்டு ஒருவரை பிடிக்காமல் அவரை விரட்டி வெளியே போட்டு நீ தேவனுக்கு ஊழியம் செய்வான்னு சொன்னால் நீ ஒரு பொய்யன். தேவனுக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் தேவன் செஞ்ச பிரகாரமாக செய்ய வேணும். இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக சொன்ன பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு ஒரு தடவை குறை கோரி ஒரு தடவை தப்பு கணக்கு போட்டு ஒருதருக்கு நீங்களே நியாய தீர்ப்பு செய்து சபை தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. இந்த சபையிலே நம்முடைய காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக நீங்கள் எப்போ முன் வர்றீங்கள அப்போ தான் பிழைக்கிறது உங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்க உங்களுக்கு உங்களோட உள்ளத்திலே இடம் கொடுக்கா விட்டோடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் எல்லாரையும் அந்த மனுஷனை குற்றவாளியாக காட்டுவீங்க. சபை முழு ஜனத்துக்கும் அதை சொல்லி எல்லாரும் அவனை ஒரு குற்றவாளியாய் பார்க்கும்படி செய்கிறீர்கள். அப்போ நீங்கள் பிசாசுக்குத்தான் ஊழியம் செய்கிறீங்க. நீங்கள் அந்த மனுஷனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து என்னை மன்னிங்க, என்ன புள்ளியோ உங்களோட புள்ளியோ ஆண்டவர பார்வையில் நாங்கள் வேதம் சொல்லுகிற பிரமாய் நடக்கணும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், மன்னித்து மறந்து மீண்டுமாய் நடக்க வேணும் விட்ட புள்ளையிலிருந்து. இது அதை சரியென்று காட்டிக்கொள்வதற்காக மற்ற ஜனங்களையும் அந்த பாணியிலே நடத்துவீங்க. அவருக்கு பிரைஸ் லோட் சொல்ல தேவையில்லை. அவரை கண்டா நீங்கள் கணக்கெடுக்காதீங்க. அவர் பிசாசால் ஏவப்பட்டு நடக்கிறன்னு சொல்லி அநியாயமான பலிகளை சுமத்துறீங்க. ஒரு மனுஷன் தவறு விடுகிறது சகஜம். அதனால தான் ஆண்டவர் ஒருவருடைய குற்றத்துக்கு ஒருவர் மன்னிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் எல்லாரும் தவறு விடுவார்கள், பிழை செய்வார்கள். மன்னித்து நடக்க கற்றுக்கொள்ள வேணும். மன்னித்து நடக்க கற்றுக் கொடுக்கிற இடம்தான் சபையாய் காணப்பட வேணும். மன்னிப்புக்கே இடமில்லாமல், ஒப்புரவாக்குறதுக்கு இடமில்லாமல் ஊழியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் கிடையாது. ஆனபடியினால் பிரியமான தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, எல்லாரையும் மன்னித்து கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்தாரோ அப்படியே மன்னிக்க நாங்கள் கற்றுக் கொடுக்க வேணும், கற்றுக்கொள்ள வேணும், நாங்கள் அதை கடைபிடிக்க வேணும். அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. ஒரு காணிக்கை செலுத்தும்படியாக, ஒரு நன்றி பலி செலுத்தும்படியாக போகிற மனுஷனே அப்படி செய்ய வேணும் என்று சொன்னால், எல்லாரையும் நன்றி பலி செலுத்துறதுக்கு ஆதாயப்படுத்தி நடத்துகிற ஊழியக்காரன் இந்த காரியத்திலே மிகவும் அவதானமாக இருக்க வேணும். இதை கடைப்பிடிக்க வேணும். சில நேரத்தில் எங்களோட மனக்கண்கள் குருடாக்கப்படுகிற பிசாசு செய்கிற காரியங்கள் இதுகள். ஒரு ஊழியக்காரன் வழி விலகி போகிறதுக்காக, தன்னை நியாயப்படுத்துறதுக்காக, தன்னுடைய காரியங்களை செய்கிறதுக்காக மற்றவர்களை குற்றவாளிகளாக்கி விடுறீங்க. மற்றவர்கள் மீது இல்லாத பொல்லாத குற்றங்களை சுமத்தி தேவ சமூகத்தை விட்டு திறத்துறீர்கள். தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தனை நீங்கள் வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதான் நீங்கள் பிசாசினோட ஊழியக்காரங்கள். வெளியே போனவனை பிசாசு பிடிச்சிட்டு இவர் பிசாசால் ஏவப்பட்டு போனான்னு சொல்லி சொல்கிறதுல தப்பு இல்லை. அவன் உண்மையில தான் அப்படித்தான் செயல்பட்டு போனாலும் அவனை மன்னிக்க வேணும். ஆண்டவரை சிலுவையில் அறைந்தவங்களெல்லாம் அன்பினால் வந்து அறைய இல்லை. அவங்க எல்லாம் பிசாசால் ஏவப்பட்டு இவரை பழி வாங்கணும் என்று செய்த காரியங்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் மன்னித்தார். அதே போல் நாமும் ஒருவர் மன்னித்து ஒப்புரவாகி தேவனுக்குள்ளாய் ஒரே சகோதரங்களாய் நாங்கள் நடத்த பழகணும். சபையில் இதை கற்றுக் கொடுக்க வேணும். பச்சை குழந்தைகளுக்கு கூட பிரிவினையை உண்டு பண்ணி குடும்பங்களை பிரித்து பெத்த பிள்ளைகளை பிரிச்செடுத்து தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நீங்களே ஒரு புதுவிதமான ஒரு போதனை உருவாக்கி பச்சை பாலகனை கூட பெற்ற தாய் தகப்பனை தாத்தா பாட்டியை மதிக்காமல் செயல்படுறதுக்கு சொல்லி கொடுத்து நடத்துகிற ஊழியங்கள்
எப்படிப்பட்டதா இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் செய்கிற தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், கட்டாயம். கிறிஸ்தவம் மன்னிப்பு என்ற காரியம்தான் ஆணிவேராக கிடக்கிறது. இந்த மன்னிப்பை விட்டு நீங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும், எப்படித்தான் சபை உருவாக்கி பல லட்சம் பேர் சந்தித்தாலும், அங்கே மன்னிப்பு கிடையாவிட்டால், கீழ்ப்படிதல் கிடையாவிட்டால், அங்கே ஒப்புரவாக்குதல் கிடையாவிட்டால், சமாதானத்திற்குள்ள வழியல் அங்கே இல்லை என்று சொன்னால் அது ஊழியம் அல்ல. ஏதோ செய்யலாம், இதுக்கு ஒரு தடையும் இல்லை. நல்ல விசாலமான பெரிய காரியங்களை செய்யலாம், நான் செய்கிறது சரி என்று சொல்லி செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே போய் நிற்கிற போது இதுக்கெல்லாம் கணக்கு ஒப்பிக்கணும். ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய சபைக்கு அனுப்பின சனங்களை ஒரு சின்ன தவறு விட்ட உடனே நீ அவனை மன்னித்து சரியாய் என்னுடைய வசனத்தை கை கொண்டு நீ நடத்தினியா என்று கேட்பார். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஆயத்தமாய் நீங்கள் இருக்கணும். ஒருவனை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி ஒரு விசுவாசியை வெளியே அனுப்பி அவனுக்கு மேலே சில குற்றங்களை சாட்டவனும் என்றதுக்காக ரட்சிப்பே இல்லாத ஒரு மனுஷன் என்று சொல்லி நீங்கள் அதுக்கு அனுப்புறீங்க தானே, அதான் மகா தவறு. ஆனால் விசுவாசி பதறான். விசுவாசி இது விசுவாசிக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு நல்லா வசனம் தெரியும். நீங்கள் பிசாசு என்று சொன்னீங்கன்றாலும் பிசாசுக்கும் வசனம் தெரியும். அதை மாத்திரம் தெரிச்சு கொள்ளுங்க. பிசாசும் வசனத்தை அறிந்தபடி தேவன் யாரென்றது பிசாசுக்கு தெரியும். ஆனப்படியா நீங்கள் யாரையும் இலகுவாய் இட போட்டு இவருக்கு பிசாசு பிடிச்சி செயல்படுறான்னு சொல்லி பெற்ற தாய் தகப்பனை சொல்லி வெளியே அனுப்பக்கூடாது. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லி மத்தேயு 6:14 சொல்லுகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமானால் உன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நாம் மனப்பூர்வமாய் ஒருத்தனை மன்னிக்கணும். ஒரு சகோதரனோ பெற்றோரோ பிள்ளைகளோ யார் செய்த தவறையும் நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி மன்னித்தாத்தான் உங்கள் பரமபிதாவும், அதாவது நாங்கள் தொழுது கொள்கிறோமே, நாங்கள் ஊழியம் செய்கிறோமே அந்த ஒரு பிதாவுக்கு, அந்த பிதா நம்முடைய தப்பிதங்களை அப்பதான் மன்னிப்பார். இந்த தேவ செய்தியை நான் எடுக்கிறதுக்கு காரணம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வசனம் இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். எப்படி புத்தி சொல்ல வேணும்? வேத வார்த்தை இப்படி சொல்லுது மகளே, வேத வார்த்தை இப்படி சொல்லுது மகனே, நீ தப்பிதங்களை செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, நீ மன்னிக்காவிட்டா பெரிய ஒரு தவறை செய்கிறாய், தேவனுடைய காரியங்களை நீ மீறுகிறாய், நீ ஒருத்தரை மன்னித்து ஒப்புரவாக்கி சமாதானப்படுத்த தெரியாவிட்டால் தேவனுக்கு ஊழியம் செய்ததில் பிரயோசனம் இல்லை என்று ஒருவருக்கு சொல்லுவார். ஒருவர் தெரியாமல் செய்கிற போது சரியாமல் செயல்பட்டு கொண்டு போகிற, நான் செய்கிறது சரிதான் என்று சொல்லி செயல்பட்டு கொண்டு போகிற மனுஷனுக்கு இன்னொருவர் புத்தி சொல்லுவார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு தான் செய்ய சொன்னேன். தனியாக நான் தான் புத்தி சொல்லுவேன், நீங்கள் கேட்கத்தான் வேணும், இதுதான் சட்டம் என்று சொன்னால் அது சரி வராது. வேதம் 2 பக்கத்துக்கும் தான் சொல்லியிருக்கு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், வார்த்தையை எடுத்து சொல்லணும். இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களே மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். யார் நம்முடைய பரமபிதா? நாங்கள் ஊழியம் செய்கிறோமே, நாங்கள் அநேகரை கொண்டு வந்து அவருக்கு முன்னுக்காக வச்சு ஆராதிக்கிறதுக்கு அவரை வழிநடத்தி அவங்கள வழிநடத்துகிறோம் என்று சொல்லுகிறோமே, அந்த தேவன் நம் பாவங்களே மன்னிக்க மாட்டார். முதலாவது
நீங்கள் ஒருவரை மன்னியாவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. எல்லாம் விருதா போயிடும். செய்கிற ஊழியங்கள் விருதா போயிடும். அட்டூழியங்கள் எடுத்து தான் சொல்லலாம். மத்தேயு 5:44 வசனத்தை எடுத்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்றால் நான் அல்ல, தேவன் சொன்ன வார்த்தை இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொல்லதை கேட்டு நடக்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை போதித்து கொடுக்கிறது தான் ஊழியம் என்று சொல்லுகிறீர்கள். இந்த ஊழியத்திலே இந்த பங்கு இல்லாமல் நீங்கள் ஊழியத்தை செய்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொல்கிற சத்தத்தை முதலாவது நான் கேட்க வேணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஊழியம். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். இவ்வளவும் செய்ய சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை பகைக்கிறவரை உடனடியாக சபையை விட்டு திரட்டி கதவை பூட்டுறீர்கள். உங்களை துன்பப்படுத்தியிருந்தா, சில வேளை துன்பப்படுத்தியிருந்தா அவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் சொன்னால் அவர் அப்படி செஞ்சிட, இவர் அப்படி செய்ய, எங்களோட சபை சட்டம் இதுதான், சபைக்குள்ள எடுக்க இயலாது, இவர் எடுக்க இயலாது, போ தெருவில் போ, கள்ளச்சாராயத்தை குடி போய் என்ற அளவுக்கு பெற்ற தாய் தாப்பனை வெளியே போடுறீங்க. விசுவாசி பதறான், அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விசுவாசி ஒரு நாளும் பதறான். விசுவாசி வேதத்தை வாசிக்கிற போது அந்த விசுவாசிக்கு ஆண்டவர் தட்டுவார். நான் சபையை விட்டு என்னை வெளியே போட்டாலும் நான் தேவனை பிடிச்சி நடக்கிறதுக்கு தேவன் வழி காட்டுவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:17 சொல்லுகிறது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. சரி, உங்களுக்கு விரோதமாக தான் ஒருத்தன் செயல்பட்டுட்டான், அவன் இப்போ விழுந்து கிடக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. அவன் இடறி போகிறான், சபையை விட்டு கதவை பூட்டினீங்கண்டா சபை இல்லாட்டி அவன் இடறி போகிறான் என்று சொல்லி நினைவு வரணும். இடறி போனால், இடரும்போது உன் இருதயம் களி கூறக்கூடாது. இவ்வளவு நாளும் பெரிய தொல்லியாக இருந்த இந்த மனுஷன் போயிட்டான் என்று சந்தோஷப்பட்டு களி கூறுகிறீர்கள். இது தவறு. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. மாற்கு 4:24 வசனம். மாற்கு புஸ்தகம் 4:24 வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். பின்னும் அவர்களை நோக்கி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார் அதிகமாக. நீங்கள் எப்படி அளக்குறீங்களோ, ஒரு மனுஷனை நீங்கள் எப்படி அளக்குறீங்களோ அதே அளவில் தான் உங்களை அனுப்பிங்க. ஒரு மனுஷனை நீங்கள்
பிசாசு பிடிச்சவன் என்று சொல்லி நீங்கள் நினைச்சு அளந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை அளப்பார். நீங்கள் ஒரு பிசாசு பிடிச்சவன் என்று சொல்லி அதே அளவில் அளக்கிறாண்டு வர்த்தனம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனுஷனை நீங்கள் தவறாக இட போட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை தவறாக இட போடுவார். அதே அளவில் அழைப்பார். ஒரு மனுஷனை நீங்கள் மன்னிக்காமல் புறக்கணித்து விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்காமல் புறக்கணித்துடுவார். அதே அளவில் அளப்பார். அங்கே சொட்டும் பிழைக்காத தேவனுடைய அளவில். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஒரு மனுஷனை இட போடும்போது, ஒரு மனுஷனை நிறுத்து பார்க்க நீங்கள் வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்றை நிறுத்து பார்ப்பார். நீ அவனை நெருக்கிறா, உனக்குள்ள எவ்வளோ வெயிட் இருக்கு, உனக்குள்ள எவ்வளோ பிரச்சனை நிறைஞ்சு கிடக்கு, ஆண்டவரும் அளப்பார். அதே அளவில் அளப்பார். நீ எதை விதைக்கிறோ அதைத்தான் அறுப்பா என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எதை விதைக்கிறீங்களோ, நீங்கள் பெற்றோராய் வந்து பிள்ளைகளை பெறும்போது உங்களுக்கு அதே காரியம் வரும். சேக்கிள், இது ஒரு சேக்கிள். அதே காரியம் வரும். வேதம் பிழையா சொல்றது இல்லை. வேதம் சத்தியம், சத்திய வேதம் உண்மையை பேசுகிறது. சத்தியத்தை புரட்டக்கூடாது. நாங்கள் தவறுகளை திருத்தலாம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல, அது தவறு இல்லை. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி மேடையிலேருந்து இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறது ஒரு பிழை என்று சொல்லி நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் பிழை என்று எடுப்பார். இப்போ நாம் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி யாரும் எங்கட புளியை சுற்றி காட்டுறது நாங்கள் விரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் புலை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி எடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கு. நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்றியா, அவர் புத்தி சொல்லிக்கலே நீங்கள் கேட்கணும். சில காரியங்கள் நாங்கள் அறியாமல் நாங்கள் செய்கிறோம், சில காரியங்கள் நாங்கள் எங்களை அறியாமல் செய்கிறோம். எல்லாம் சீர்குலைஞ்சி சும்மா ஒரு இதுக்காக செஞ்சு கொண்டு போறீங்க. இது கடைசி வரையும் சரி வராது. அருமையான தேவ ஜனமே, நாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருப்போம். யாரும் கேரண்டி பண்ண முடியாத லாங் லைஃப் நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே சீர் பொருந்து பாருங்க. 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் பெற்றோர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுங்களுக்கு வாசலை திறப்பாங்க. ஒரே குடும்பமாய் நானும் என் வீட்டாருமாண்டா கத்தரையே சேவிப்போம் என்று பெற்றோர்கள் விரும்பாங்க. ஊழியம் என்ற பேர்வையில் பிரிவினையை கொண்டு எல்லாரையும் பிரித்து வச்சு எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகளை பிரித்து எடுத்துக்கொண்டு நீங்கள் நடத்துறீங்க? எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகளை தாய் தகப்பனை விட்டு பிள்ளைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நீங்கள் நடத்துறீங்க? வேதத்துக்கு முற்றிலும் புறமான காரியம். அதே அளவில் அளக்கப்படும் என்று சொன்னால் இதே காரியம் நம்மளோட வாழ்க்கையில வர காத்திருக்கிறது. வெகு சீக்கிரம் இந்த காரியங்கள் நடக்கும்போது தான் நீங்கள் மனம் திரும்பீங்க. இப்போவே மனம் திரும்பணும். சத்திய வேதத்தை கையில் தூக்குற போது ஒரு பயபக்தி இருந்தால், வேத வார்த்தை சொல்லுதல்ல, ஒருத்தனோட பகை விரோதங்கள் இருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்க சொல்லி, ஒருத்தன் நிந்தித்தா துன்பப்படுத்தினா அவனுக்காக ஜெபம் பண்ண சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. பிசாசு பிடிச்ச சபையை விட்டு போகணும், பிசாசு பிடிச்சவங்க சபையை விட்டு போகணும். ஆண்டவர் பிசாசு பிடிச்சவன், லேகியோன் பிசாசு முன்னுக்கு வரையில் அவனை பிடிச்சி குணப்படுத்தி வஸ்திரம் தரிக்க வச்சு அவனை உட்காரம் வச்சு போதகம் பண்ணி அனுப்புகிறார். பிசாசுகளை பிடிச்சி பிசாசு சபைக்குள்ளே வந்த பிசாசு, பிசாசு போன பிசாசு, எல்லாம் பிசாசு பிசாசு பிசாசுன்னு கொண்டு அடித்து முழக்கிறீங்க. பிசாசு யாருக்குள்ள இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள பிசாசு இருக்கு. ஒருத்தனை மன்னிக்க முடியும்னு சொன்னால் முழு பிசாசு உங்களுக்குள்ள தான் இருக்கு. தாய் தப்பனை கனம் பண்ண முடியும்னா பிசாசு உங்களுக்குள்ள தான் இருக்கு. பெற்றோரை கனம் பண்ண சபையில் போதித்து கொடுக்காட்டி பிசாசு உங்களுக்குள்ள வச்சு கிருக செய்யுது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற பேர்வையில் பிசாசுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தா கழுதையை கொண்டு வந்து ஆண்டவர் பேசுவார். யாரையும் இட போட்டு விடாதீங்க.
உங்களுக்கு இந்த உலகத்திலே ஜெனிப்பித்த தாய தகப்பன பிசாசு என்று நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்க பிசாசிட பிள்ளைகள் தான். நீங்க நம்முடைய தேவன் நல்லவர் இருக்கபடியா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்குது இல்லை, முகம் கொடுக்குறீங்க இல்லை, தேடி வர்றீங்க இல்லை, விசாரிக்க வராத பட்சத்தில் தேவ செய்தியை பதிவு. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். லூக்கா 6:37 மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். யாரையும் குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்காதீங்க. அது நம்மட வேலை இல்லை. குற்றம் சாட்டுவது நம்மட வேலை இல்லை. அது பிசாசுற காரியம். மற்றவரை குற்றம் சாட்டுறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை குற்றவாளி, இவர் பெரிய குற்றவாளி, இவர் சரியான குழப்படி, இவர் சரியான பிரச்சனைகள் சபையில், இவர் சரியான மோசம் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ, அவரை மன்னிக்காமல் அப்படி சொல்லி நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணுவீர்கள். ஒரு மனுஷன் கட்டுண்டவனாக வர்றவன் அவனை விடுதலை ஆக்க தெரியவன். சரி, ஒரு பிரச்சனையில் அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான், அவனை விடுதலை ஆக்க தெரியவன். அப்போ தான் உங்களோட கட்டுகள் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். ஆண்டவர் ஒன்று கொண்டு சம்மதப்படுத்தி தான் இந்த காரியத்தை வச்சிருக்கார். ஏதோ நாம செய்கிறது சரி என்று சொல்லி போகக்கூடாது. மனம் திரும்பவும். மனம் திரும்புறதுக்கு மாத கணக்கு வருஷ கணக்கு தேவையில்லை. அந்த நிமிஷமே காணிக்கை அதில் வச்சு அப்படி போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து திருப்பி காணிக்கை செலுத்தத்தான் சொல்லியிருக்கு. நீங்கள் மாத கணக்கில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். நாங்கள் மற்றவங்களாம் பிசாசு, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்தோன்னு ஆண்டவர் விடுதலையாக்குறார். உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் எனக்காக சிந்தப்பட்டது. நம்ம எல்லோருக்காக சிந்தப்பட்டது ஒரே பரிசுத்த ரத்தம். என்ன பாதி கழுவி ஆண்டவர் சுத்திகரிக்கிறதில்லை. பாவ மர முற்றிலும் கழுவி நம்மை சுத்திகரித்து தேவ சமூகத்திலே வருட கடங்களை நடத்தி வந்த ஜனங்களை பிசாசு பிடிச்சவர்கள் என்று குற்றஞ்சாட்டி பெற்ற பிள்ளைகள் எங்களை வெளியே போட்டால் எவ்வளவு வேதனைப்படுவோம்னு சொல்லி பெற்றோர்களுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். பெற்றோர்கள் துக்கப்பட்டால் ஆண்டவர் கிரிகை செய்ய வெளிக்கிட்டுவார். தேவ சமூகத்திலே மனம் திரும்புங்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது 38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவீர்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். நான் எப்படி மன்னிப்பை கொடுக்குறோமோ, எந்த அளவில் நாங்கள் மன்னிப்பை கொடுக்குறோமோ அந்த அளவில் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். எந்த அளவுலால் நாங்கள் மற்றவனை அளக்கிறோமோ அந்த அளவின்படியே எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண விடார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுகிறது. இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ சொன்னால் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற விதம் எப்படி தெரியுமா? நாங்கள் சபிக்கிறோம் அவர்களை என்று சொல்லி. ஒரு பெத்த தாய் தப்பன் தான் உண்மையான வழியை சொல்லிக் கொடுப்பார். மகனே மகளே, நீ எதை விதிக்கிறியோ அதை நீ அறுப்பாய் என்றது வேத வார்த்தை. நல்ல பிதா, பரமபிதா நமக்கு எழுதி கொடுத்தது. நாங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருந்தால் அதை நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பா. எந்த அளவுனால எவ்வளவுக்கு நீங்கள் கொடூரமாக செயல்படுகிறோம் அவ்வளோக்கு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு விடுவார். மோசம் போகாதிருங்க என்று சொல்லுகிறது.
நாங்கள் ஒருவரை மன்னிக்காமல் விட்டான்னு சொன்னால் மோசம் போய் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விடார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7, கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், அழிவுக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தானே அழிவை அறுப்பான் என்று சொல்லி தெளிவாய் சொல்கிறது. ஒருவரை மன்னிக்காமல், ஒருவரோடு ஒப்புரவாகாமல் பகையை வைத்து கொண்டு நடக்கிறவன் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஒருத்தனை மன்னித்து மறந்து அவனை தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவர்களுக்கு பகை விரோதங்கள் இருக்கக்கூடாது. வைராக்கியங்கள், ஒரு வைராக்கியம். இவர் போனால் தான் நாங்கள் உருப்படுவோம், இவர் போனால் தான் நாங்கள் சரி வருவோம், இவர் போனால் தான் சரி என்று சொல்லிக்கொள்றீங்களே, அப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு. மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்லுகிறது ஆண்டவர், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். மத்தேயு 18:21 பேதுரு அவரிடத்தில் வந்து, அப்பொழுது பேதுரு அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 22வது வசனத்துக்கு ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். மன்னிப்பு, அளவில்லாத மன்னிப்பு, நாங்கள் எதிர்பார்க்காத மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதே போல் நாங்கள் செய்ய வேணும். எத்தனை தரம் என்றாலும் ஒரு மனுஷனை மன்னிக்க வேணும். ஒரு வாயை திறந்து, ஒரு ஊழியக்காரன் வாயை திறந்து, ஆண்டவரே என் பெற்றாரை மன்னிங்க, அவர்களுக்கு நேரடியாக வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தவறு நடந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு தயங்குற அருமையான ஊழியக்காரியை மன்னிப்புன்ற வார்த்தை இதுவரை வராமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எத்தனை தரம் என்றாலும் மன்னிக்க வேணும்னு சொல்லி ஒரு தரம் ஒரு பிள்ளை சொரி அப்பா, சொரி அம்மா, நாங்கள் செஞ்சது புள்ளி என்று சொல்லி சொல்லாமல் போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. நீங்கள் எப்படி என்றாலும் ஊழியம் செய்யுங்க, இதெல்லாம் ஊழியம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களை அவனோட சமாதானமாக்கும்படி செய்வார். நிச்சயமாக தேவனுக்கு பிரியமில்லை என்றதுக்கு எங்களுக்கு நல்லா தெரியுது. சமாதானத்தான வழி ஒன்றும் ஆயத்தமாக இல்லை, பிரிவினையத்தான் உண்டு பண்ணி இன்னும் பிரித்து குடும்பங்களை பிரித்து எத்தனை குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு கிடக்கு, எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறீர்கள். அதுபோல அநியாயத்தில் சந்தோஷப்படவன் என்று சொன்னாங்க, வாசிச்சோம் இல்லோ? உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறீர்கள். கொஞ்சம் பேரை வெளியே திரட்டி போட்டு நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகள், அவர்களை மன்னிக்க முடியாது. அப்படி செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அணிச்சு கட்டி நடத்துறது தான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர். மன்னிப்பு, சமாதானம், ஒப்புரவாக்குதல், விசாரிப்பு, இது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் எப்படி நாங்கள் ஊழியக்காரர் என்று அங்கீகரிக்கிறது? சபைகளிலே இப்படி நடக்கிறது. அருமையான தேவச்சனமே, மனம் திரும்புங்கள்.
அப்பொழுது பிழைப்பீர்கள். அதை மற்ற பக்கம் திருப்பி போட்டால் மனம் திரும்பாத பட்சத்திலே மாண்டு போவீர்கள். எல்லாத்துக்கும் 2 பக்கம் உண்டு. எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே அளக்கப்படும் என்று சொல்லுகிறது. மிகவும் கவலையோடு கூட இந்த செய்தியை நான் எடுக்கிறேன். காரணம், இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சொல்ல வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை எப்படியாவது விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்கிறது. அக்கினி கந்தம் எறிகிற நரகத்துக்கு ஒருவன் போவ வழி சொல்கிறதை விட எப்படியாவது புத்தி சொல்லி சரியான தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை பரலோகராத்திய நித்தியத்துக்கு நேராக நடத்த வேண்டியது நம்மட கடமையாக இருக்கிறது. ஆகையினால் சொல்லுகிறேன், யாரையும் குற்றஞ்சாட்ட வேணும் என்று சொல்ல இல்லை. யாரையும் குற்றஞ்சாட்ட வேண்டும் சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட 25-28 வசனத்துக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறேன். காரணம், மிகவும் வேதனையோடு இந்த காரியத்தை பதிவு செய்கிறேன். மனம் திரும்புங்கள். நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும் என்ற ஒரு வாஞ்சியோடு இந்த காரியத்தை சொல்கிறேன். ஊழியம் அது என்று சொல்லி ஏதோ ஒன்றை செஞ்சு கொண்டு நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்க. ஒருத்தனை மன்னிக்க சொல்லியிருந்தா மன்னிங்க. நீங்கள் குற்றவாளியாகாத இருக்கிறதுக்கு தான் மன்னிக்க சொல்கிறேன். அல்லாவிட்டால் நீங்களும் அந்த குற்றவாளி பற்றியில் அகப்படுவீங்க. நீங்கள் பிசாசு பிடிச்சவர்கள் இன்று வஸ்திரம் தரித்து நல்லா இருக்கிறோம். தேவன் நம்மளை சுகப்படுத்தி எங்கள் காயங்களை கட்டி எங்களை சரியான பாதையிலே நடத்துறதுக்கு வழி சொல்லி இருக்கார் இந்த சத்திய வேதம். ஆனால் பிசாசு பிடிச்சவர்கள் என்று சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளினவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த பட்டணத்தை வீட்டிலே திரட்டி விட்டார்கள். இப்போ பிசாசு பிடிச்சவன் சுகமாகி வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை துரத்தி நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். நீர் சொன்னீர் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தேவனை ஆராதிக்கும்படியாக. இந்த தேவ செய்தியை நான் பதிவிட காரணம் நாங்கள் ஒருவர் எதுவும் கெட்டு போகக்கூடாது. தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் அழைத்து வரவணும். என்றோ ஒரு நாள் இந்த வசனம் பேச வேணும். விசேஷமாக என் பிள்ளைகளோடு இந்த வார்த்தைகள் பேச வேணும். அதற்காக மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த தேவ செய்தியினூடாக தெரியப்படுத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு தேவ செய்தியினூடாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிற நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். God bless you.